நீங்கள் யாராவது புது வண்டி வச்சிருந்து உங்களுக்கு வாரண்டி பீரியடு உங்களுக்கு வந்து முடிஞ்சு போச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. ஓகேங்களா? இப்போ என் வண்டி எடுத்துட்டிங்கன்னா 2015 மாடல் டொயோட்டா இட்டியோஸ் ரிவா. ஓகேங்களா? என் வண்டி வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வருஷம் வாரண்டி, கிலோமீட்டர் வந்து 1,00,000 கிலோமீட்டர் கவரேஜ். ஓகேவா? இந்த 3 வருஷம் எனக்கு வந்து வாரண்டி பீரியட் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கம்பெனியில் கேட்டாங்க, நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடுறீங்கன்னு. நானும் டபுள் மைண்டாக தான் இருந்தேன். சரி நானும் போட்டு பார்ப்போமே, 25,000 கொடுத்து வாரண்டி பீரியடு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அது ரொம்ப யூஸாக இருக்குது. என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் மாட்டினேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி கண்டென்சரு, ஏசி கம்ப்ரஸரு, ஏசி ஃபேன் மோட்டரு, ரேடியேட்டரு, ஸ்டேரிங் ராடு மாட்டியிருக்கேன், செல்ஃப் மோட்டர் மாட்டியிருக்கேன், ட்ரைவ் ஷாஃப்ட்டு, எல்ஹெச் ஆர்ஹெச், அப்புறம் வீல் பேரிங்கு, அதுவும் எல்ஹெச் ஆர்ஹெச், இந்த மாதிரி நான் பல பொருளை மாற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் செலவு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாக்குள்ளே ஆயிடுச்சு. ஆனால் நான் கட்டின அமௌண்ட் வந்து வெறும் 25,000 ரூபாய் தான். நீங்கள் யாராவது வண்டி வாங்கி 3 வருஷத்துல உங்களுக்கு வாரண்டி முடிஞ்சு போச்சுன்னா தயவு செய்து இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் உங்களுக்கு வாரண்டி போட்டுக்கோங்க. 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் தான். சரிங்களா? நீங்கள் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாட்டினா 30,000 40,000 ஆகும். சரிங்களா? எக்ஸ்டெண்டட் வாரண்டி நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் கம்பெனிக்காரன் சொல்லவே மாட்டான். சில கம்பெனிக்காரன் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு போட்டுக்கோங்க. அதான் உங்களுக்கு சேஃப். சரிங்களா? உங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட பேஜுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.